ஓம் சாந்தி. இன்றைய முரளி 19 ஜனவரி 2025. அவ்வியக்த பாப்தாதா ரிவைஸ் 30-11-3 மதுபன். 4 பாடங்களிலும் அனுபவத்தின் அத்தாரிட்டியாகி பிரச்சனையை சமாதான ஸ்வரூபமாக மாற்றுங்கள். இன்று பிராமண உலகை படைப்பவர் தனது நாலாபுறங்களிலும் உள்ள பிராமண குழந்தைகளை பார்த்து கொண்டு இருக்கிறார். இந்த பிராமண உலகம் சிறிய உலகம், ஆனால் மிக உயர்ந்த மிக அன்பான உலகம். இந்த பிராமண உலகம் முழு உலகின் விசேஷ ஆத்மாக்களின் உலகம். ஒவ்வொரு பிராமணரும் கோடியில் ஒருவராக சிலரில் ஒரு ஆத்மாவாக இருக்கிறார். ஏனென்றால் தனது தந்தையை அறிந்து தந்தையின் ஆஸ்திக்கு அதிகாரியாக இருக்கிறார். தந்தை எப்படி மிக உயர்ந்தவரோ அப்படி தந்தையை அறிந்து தந்தையின் உடையவராக ஆகும் ஆத்மாக்களும் விசேஷ ஆத்மாக்களாக இருக்கிறார்கள். ஒவ்வொரு பிராமண ஆத்மாவிற்கும் பிறந்தவுடன் பாக்கிய விதாத்தா பாபா நெற்றியில் உயர்ந்த பாக்கியத்தின் ரேகையை வரைந்து விட்டார். அப்படி உயர்ந்த பாக்கியவான் ஆத்மாக்களாக இருக்கிறீர்கள். அப்படி பாக்கியவான்களாக தம்மை உணர்கிறீர்களா? இவ்வளவு பெரிய ஆன்மீக போதை அனுபவமாகிறதா? ஒவ்வொரு பிராமணரின் உள்ளத்திலும் தெலாராம் உள்ளத்திலும் பாசத்தையும் உள்ளத்தின் அன்பையும் கொடுக்கிறார். இந்த பரமாத்மா அன்பு முழு கல்பத்திலும் ஒருவர் மூலமாக ஒரு நேரத்தில் மட்டுமே கிடைக்கிறது. இந்த ஆன்மீக போதை சதா ஒவ்வொரு காரியத்திலும் இருக்கிறதா? ஏனென்றால் நாங்கள் கர்மயோகி ஜீவனை உடைய விசேஷ ஆத்மாக்கள் என்று நீங்கள் உலகத்திற்கு சவால் விடுகிறீர்கள். வெறும் யோகம் வைக்கும் யோகி அல்ல, யோகி ஜீவனை உடையவர்கள். ஜீவன் சதா காலத்திற்கு இருக்கிறது, இயல்பாக நிரந்தரமாக இருக்கிறது. 8 மணி நேரம் 6 மணி நேரம் யோகி ஜீவன் உடையவர்கள் கிடையாது. யோகம் அதாவது நினைவு பிராமண வாழ்வின் லட்சியமாக இருக்கிறது. ஜீவனின் லட்சியம் தானே நினைவில் இருக்கும். பிறகு லட்சியம் எப்படி இருக்குமோ அப்படி லட்சணமும் தானே வரும். பார்த்தாதா ஒவ்வொரு பிராமண ஆத்மாவின் நெற்றியிலும் பிரகாசித்து கொண்டிருக்கும் பாக்கிய நட்சத்திரத்தை பார்க்கிறார். பார்த்தாதா சதா ஒவ்வொரு குழந்தையையும் உயர்ந்த சுயமரியாதை உடையவராக சுயராஜ்யதாரியாக பார்க்கிறார். அப்படி நீங்கள் எல்லோரும் தம்மை சுயமரியாதை உடைய ஆத்மா சுயராஜ்யதாரி ஆத்மா என்ற அனுபவம் செய்கிறீர்களா? நான் சுயமரியாதையில் இருக்கும் ஆத்மா என்பதை நொடியில் நினைவிற்கு கொண்டு வர வேண்டுமானால் நொடியில் எத்தனை சுயமரியாதை லிஸ்டில் வருகிறது? இப்போதும் உங்கள் சுயமரியாதையின் லிஸ்ட் நினைவிற்கு வருகிறதா? லிஸ்ட் நீளமாக இருக்கிறது தானே. சுயமரியாதை அபிமானத்தை முடித்து விடுகிறது. ஏனென்றால் சுயமரியாதை உயர்ந்த அபிமானமாக இருக்கிறது. அதனால் உயர்ந்த அபிமானம் அசுத்தமான பலவித தேக அபிமானங்களை முடித்து விடுகிறது. லைட்டின் சுவிட்ச் ஆன் செய்தவுடன் நொடியில் இருள் விலகி ஓடுகிறது. இருளை விரட்டுவதில்லை அல்லது இருளை அகற்றுவதில் முயற்சி செய்வதில்லை. ஆனால் சுவிட்ச் ஆன் செய்தவுடன் இருள் தானே முடிந்து விடுகிறது. அப்படி சுயமரியாதை நினைவின் சுவிட்ச் ஆன் செய்தால் பலவித தேக அபிமானங்களை முடிப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டியது இல்லை. எதுவரை சுயமரியாதையின் நினைவு சொரூபம் ஆவது இல்லையோ அதுவரை முயற்சி செய்ய வேண்டி இருக்கிறது. பார்த்தாதா குழந்தைகளின் விளையாட்டை பார்க்கிறார். சுயமரியாதையை உள்ளத்தில் வர்ணனை செய்கிறார்கள். நான் பாப்தாதாவின் இதய சிம்மாசனதாரி என்று வர்ணனையும் செய்கிறார்கள், யோசனையும் செய்கிறார்கள். ஆனால் அனுபவத்தின் ஆசனத்தில் செட் ஆவது இல்லை. எதை யோசிக்கிறீர்களோ அதன் அனுபவம் நிச்சயம் ஏற்பட வேண்டும். ஏனென்றால் எல்லாவற்றையும் விட உயர்ந்த அத்தாரிட்டி அனுபவத்தின் அத்தாரிட்டி. மிக நன்றாக கேட்பதையும் மிக நன்றாக யோசிப்பதையும் பார்த்தாதா பார்க்கிறார். ஆனால் கேட்பதும் யோசனை செய்வதும் வேறு பொருள். அனுபவி சொரூபமாக வேண்டும். இதுதான் பிராமண ஜீவனின் உயர்ந்த அத்தாரிட்டி. இதுதான் பக்திக்கும் ஞானத்திற்கும் உள்ள வித்தியாசம். பக்தியிலும் கேட்பதின் போதையில் அதிகம் இருக்கிறார்கள், யோசிக்கவும் செய்கிறார்கள். எனினும் அனுபவம் செய்ய முடிவதில்லை. ஞானி ஆத்மா என்றால் ஒவ்வொரு சுயமரியாதையின் அனுபவியாக வேண்டும். அதுதான் அனுபவத்தின் அர்த்தம். அனுபவி சொரூபம் ஆன்மீக போதையை அதிகமாக்குகிறது. வாழ்வில் ஒருபோதும் அனுபவத்தை மறப்பது இல்லை. கேட்டதை யோசித்ததை மறக்கலாம், ஆனால் அனுபவத்தின் அத்தாரிட்டி ஒருபோதும் குறைவது இல்லை. எதை பகவான் தந்தையிடமிருந்து கேட்டு இருக்கிறீர்களோ அந்த கேட்ட ஒவ்வொரு விஷயத்திற்கும் அனுபவி மூர்த்தியாக ஆக வேண்டும் என்று பாப்தாதா குழந்தைகளுக்கு நினைவு ஊட்டுகிறார். அனுபவம் செய்த விஷயத்தை 1000 பேர் சேர்ந்து அகற்ற நினைத்தாலும் அகற்ற முடியாது. மாயாவும் அனுபவத்தை அகற்ற முடியாது. அப்படி சரீரத்தை தாரணை செய்தவுடன் நான் இன்னார் என்பதை அனுபவம் செய்கிறீர்கள். அது எவ்வளவு உறுதியாக இருக்கிறது? எப்போதாவது தனது தேகத்தின் பெயர் மறக்கிறதா? நீங்கள் இன்னார் இல்லை என்று யாராவது உங்களிடம் சொன்னால் அதை உங்களால் ஏற்க முடியுமா?
அப்படி ஒவ்வொரு சுயமரியாதை லிஸ்ட்டையும் அனுபவம் செய்தால் ஒருபோதும் சுயமரியாதையை மறக்க முடியாது. ஆனால் ஒவ்வொரு சுயமரியாதையையும் ஒவ்வொரு பாயிண்டையும் அனுபவம் செய்வதில் நம்பர்வார் இருப்பதை பார்த்தாதா பார்த்தார். எப்போது நான் ஆத்மாவாக இருக்கிறேன் என்பதை அனுபவம் செய்து விட்டீர்களோ அப்போது ஆத்மாவை தவிர வேற என்னதான் இருக்கிறது? தேகத்தையோ என்னுடையது என்று சொல்கிறீர்கள். ஆனால் நான் ஆத்மாவாகவே இருக்கிறேன். எப்போது ஆத்மாவாகவே இருக்கிறேனோ அப்போது தேக உணர்வு எங்கிருந்து வருகிறது? ஏன் வருகிறது? காரணம் 63 பிறவிகளின் பயிற்சி. நான் தேகமாக இருக்கிறேன் என்று தலைகீழ பயிற்சி உறுதியாகி இருக்கிறது. சரியான பயிற்சி அனுபவம் மறந்து போகிறது. குழந்தைகள் உழைப்பதை பாப்தாதா பார்க்கும்பொழுது குழந்தைகள் மீது அன்பு வருகிறது. பரமாத்மாவின் குழந்தை ஆனால் உழைப்பு காரணம். அனுபவ மூர்த்தியாக இருப்பது குறைவாக இருக்கிறது. என்ன நடந்தாலும் என்ன செயலை செய்தாலும் தேக உணர்வின் அனுபவம் மறப்பதே இல்லை. அப்போது பிராமண ஜீவனின் அதாவது கர்மயோகி ஜீவனின் யோகி ஜீவனின் அனுபவத்தை எப்படி மறக்க முடியும்? ஒவ்வொரு பாடத்தையும் அனுபவத்திற்கு கொண்டு வந்திருக்கிறீர்களா என்பதை சோதனை செய்யுங்கள். ஞானத்தை கேட்பதும் சொல்வதும் எளிதாக இருக்கிறது. ஆனால் ஞான சொரூபமாக மாற வேண்டும். ஞானத்தை சொரூபத்தில் கொண்டு வந்தால் ஒவ்வொரு கர்மமும் தானாகவே ஞானம் நிறைந்ததாக, அதாவது ஞானத்தில் லைட் மைட்டோடு இருக்கும். ஞானமே லைட் மைட் என்று சொல்லப்படுகிறது. அதே போல யோகி சொரூபம் யோகி யுக்தி சொரூபமாக இருக்கிறது. தாரணா சொரூபம் என்றால் ஒவ்வொரு கர்மமும் ஒவ்வொரு கர்மேந்திரியமும் ஒவ்வொரு குணத்தின் தாரணா சொரூபமாக இருக்கும். சேவதாரியின் அர்த்தமே நிரந்தரமாகவும் தானாகவும் சேவதாரியாக இருப்பது. அவரையே சேவையின் அனுபவ மூர்த்தி என்று சொல்கிறார்கள். மனதாலோ சொல்லாலோ செயலாலோ சம்பந்தம் தொடர்பாலோ ஒவ்வொரு செயலிலும் சேவை இயல்பாக நடந்து கொண்டே இருக்க வேண்டும். இதைதான் 4 பாடங்களிலும் அனுபவி சொரூபம் என்று சொல்லப்படுகிறது. அதனால் எதுவரை அனுபவி ஆகி இருக்கிறேன் என்பதை எல்லோரும் சோதனை செய்யுங்கள். ஒவ்வொரு குணத்தின் அனுபவி ஒவ்வொரு சக்தியின் அனுபவி. அனுபவம் தக்க சமயத்தில் அதிகமாக வேலைக்கு வரும் என்று பழமொழியும் இருக்கிறது. அதனால் அனுபவமூர்த்தியின் அனுபவம் எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அனுபவமூர்த்தியாக இருப்பவரை அனுபவத்தின் அத்தாரிட்டியால் பிரச்சனையின் நொடியில் சமாதான சொரூபமாக மாற்ற வைக்கும். பிரச்சனையாக இருக்காது, சமாதான சொரூபமாக மாறிவிடும். புரிந்ததா? இப்போது நேரத்தின் நெருக்கமும் பாப் சமான் ஆவதின் நெருக்கமும் சமாதான சொரூபத்தை அனுபவம் செய்ய வைக்கும். பிரச்சனை வந்தவுடன் அதற்கு சமாதானம் காண்பதற்கான முயற்சியை நீண்ட காலம் செய்திருக்கிறீர்கள். இப்போது பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையையும் சுயமரியாதை உடையவராக சுயராஜ்ய அதிகாரியாக சமாதான சொரூபத்தில் பார்க்க விரும்புகிறார். அனுபவி மூர்த்தி நொடியில் மாற்றத்தை கொண்டு வர முடியும். நல்லது. எல்லா பக்கங்களிலிருந்து வந்து இருக்கிறீர்கள். டபுள் விதேசிகளும் ஒவ்வொரு குறிப்பிலும் உங்கள் வாய்ப்பை நன்றாக பெற்றுக்கொள்கிறீர்கள். நல்லது. இந்த குறிப்பில் பாண்டவர்களும் குறைவாக இல்லை. பாண்டவர்கள் எல்லோரும் கரங்களை உயர்த்துங்கள். மாதர்கள், குமாரிகள், டீச்சர்கள் கரங்களை உயர்த்துங்கள். முதல் குரூப்பில் மாதர்கள் அதிகம் இருந்தார்கள். ஆனால் இந்த குரூப்பில் பாண்டவர்களும் நன்றாக ரேஸ் செய்து இருக்கிறார்கள். பாண்டவர்களின் போதையும் நம்பிக்கையும் இப்போது பாடலில் பாடப்படுகிறது. என்ன பாடப்படுகிறது தெரியுமா? 5 பாண்டவர்கள். ஆனால் போதையின் நம்பிக்கையின் ஆதாரத்தில் வெற்றி பெற்றார்கள். இந்த பாடல் இப்போது வரை இருக்கிறது. அதனால் பாண்டவர்கள் அப்படி இருக்கிறீர்களா? நல்லது. போதை இருக்கிறதா? அதனால் நீங்கள் பாண்டவர்கள் என்பதை எப்போதும் யார் சொல்ல கேட்டாலும் பாண்டவர்கள் பாண்டவ பதியை மறப்பதில்லை தானே? அல்லது அவ்வப்போது மறக்கிறீர்களா? பாண்டவர்கள் மற்றும் பாண்டவபதி. பாண்டவர்கள் ஒருபோதும் பாண்டவபதியை மறக்க முடியாது. பாண்டவர்களுக்கு இந்த போதை இருக்க வேண்டும். நான் கல்ப பாண்டவர்கள், பாண்டவபதிக்கு பிரியமானவர்கள். நினைவு சின்னத்தில் பாண்டவர்களின் பெயரும் குறைந்தது கிடையாது. பாண்டவர்களின் பட்டமே வெற்றி பெறும் பாண்டவர்கள். அதனால் அப்படிப்பட்ட பாண்டவர்கள் தானே நாம் வெற்றி பெறும் பாண்டவர்கள். வெறும் பாண்டவர்கள் கிடையாது, வெற்றி பெறும் பாண்டவர்கள். வெற்றி திலகம் அழியாதபடி நெற்றியில் வைக்கப்பட்டு இருக்கிறது. மாதர்களுக்கு எவ்வளவு போதை இருக்கிறது? அதிக போதை இருக்கிறது. பாபா எங்களுக்காகவே வந்து இருக்கிறார் என்று மாதர்கள் போதையில் சொல்கிறார்கள். அப்படித்தானே? ஏனென்றால் அரை கல்பமாக மாதர்களுக்கு எந்த அந்தஸ்தும் கிடைக்கவில்லை. இப்போது சங்கம யுகத்தில் அரசியலும் தாய்மார்களுக்கு அதிகாரம் கிடைத்திருக்கிறது. ஒவ்வொரு துறையிலும் சக்திகள் உங்களை பாபா முன்னால் வைத்திருக்கிறார். அதனால் உலகிலும் ஒவ்வொரு துறையிலும் இப்போது மாதர்களுக்கு அதிகாரம் கிடைக்கிறது. மாதர்கள் இல்லாத துறையாக எதுவும் இல்லை. இது சங்கம யுகத்தின் அந்தஸ்து. அதனால் தாய்மார்கள் எங்கள் பாபா என்று நினைக்கிறார்கள். மேரா பாபா என்பது இருக்கிறது தானே?
இப்போதே இருக்கிறதா? மாதர்கள் கைகளை அசைக்கிறார்கள். நன்றாக இருக்கிறது. பகவானை தன்னுடையவராக மாற்றிவிட்டதால் மந்திரம் செய்யும் மாதர்களாக இருக்கிறீர்கள் தானே? மாதர்களாக இருந்தாலும் பாண்டவர்களாக இருந்தாலும் பாப்தாதாவோடு அனைத்து சம்பந்தங்களும் வைத்திருப்பதை பாப்தாதா பார்க்கிறார். எல்லா சம்பந்தங்களும் அன்பு இருக்கிறது, எல்லா சம்பந்தங்களிலும் அன்பு இருக்கிறது. எனினும் யாருக்கு விசேஷமாக எந்த சம்பந்தம் பிரியமானதாக இருக்கிறது என்பதை பார்க்கிறார். சில குழந்தைகளுக்கு இறைவனை நண்பனாக்குவது மிக நன்றாக இருக்கிறது. அதனால் இறை நண்பரின் கதையும் இருக்கிறது. எந்த நேரம் எந்த சம்பந்தத்திற்கு அவசியம் இருக்குமோ அந்த சம்பந்தத்தில் பகவானை உங்களுடையவராக மாற்ற முடியும் என்று பாப்தாதா சொல்கிறார். அனைத்து சம்பந்தங்களையும் வைக்க முடியும். தந்தை என்னுடையவர் என்று குழந்தைகள் சொல்கிறீர்கள், நான் உங்களுடையவர் என்று தந்தை சொல்கிறார். மதுவனத்தின் அழகு நன்றாக இருக்கிறது தானே? எவ்வளவுதான் தொலைவில் அமர்ந்து கேட்டாலும் பார்த்தாலும் மதுவனத்தின் அழகு தனித்துவமாக இருக்கிறது. மதுவனத்தில் பாப்தாதாவை சந்திக்கவே செய்கிறீர்கள். எனினும் இன்னும் எத்தனை பிராப்திகள் கிடைக்கின்றன? ஒருவேளை லிஸ்ட் எடுத்தால் எவ்வளவு பிராப்திகள் இருக்கின்றன? எல்லாவற்றையும் விட மிகப்பெரிய பிராப்தி சகஜ யோகம். தானாகவே யோகம் வருகிறது, முயற்சி செய்ய வேண்டியது இல்லை. ஒருவேளை ஒருவர் மதுவனத்தின் வாயுமண்டலத்திற்கு மகத்துவம் வைத்தால் மதுவனத்தின் வாயுமண்டலம் மதுவனத்தின் தினசரி நடவடிக்கைகள் சகஜ யோகியாகி இயல்பான யோகியாக மாற்றும். ஏன்? மதுவனத்தில் ஒருவேளை மட்டுமே புத்தியில் இருக்கிறது. சேவாதாரி குரூப்பு வருகிறார்கள், அது வேறு விஷயம். ஆனால் யார் புத்துணர்வு பெறுவதற்காக வருகிறீர்களோ அவர்களுக்கு மதுவனத்தில் என்ன வேலை? ஏதாவது பொறுப்பு இருக்கிறதா என்ன? உண்டு குடித்து குதூகலித்து படிக்க வேண்டும். அதனால் மதுவனமே. வெளிநாட்டிலும் கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். எனினும் அங்கே கேட்பதற்கும் மதுவனத்திற்கு வருவதற்கும் இரவு பகல் வித்தியாசம் இருக்கிறது. பாப்தாதா சாதனங்கள் மூலமாக கேட்பவர்களுக்கும் பார்ப்பவர்களுக்கும் அன்பு நினைவுகளை கொடுக்கின்றார். சில குழந்தைகள் இரவில் விழித்தும் கேட்கிறார்கள். கேட்காமல் இருப்பதை விட கேட்பது நிச்சயம் நல்லது. எனினும் நல்லதிலும் நல்லதாக மதுபன் பிரியமானதாக இருக்கிறது. மதுவனத்திற்கு வருவது நன்றாக இருக்கிறதா அல்லது அங்கேயே அமர்ந்து முரளி கேட்கலாமா? எது நன்றாக இருக்கிறது? அங்கேயும் முரளி கேட்கிறீர்கள் தானே? இங்கும் கூட பின்னால் டிவியில் பார்க்கிறீர்கள். அதனால் மதுவனத்திற்கு வருவது நன்றாக இருக்கிறது என யார் நினைக்கிறார்களோ அவர்கள் கைகளை உயர்த்துங்கள். கைகளை எல்லோரும் உயர்த்தினார்கள். நல்லது. இருந்தும் பக்தியில் என்ன பாடல் இருக்கிறது? மதுவனத்தில் முரளி வாசிக்கப்படுகிறது, லண்டனில் முரளி வாசிக்கப்படுகிறது என்று பாடல் இல்லை. நீங்கள் எங்கே இருந்தாலும் மதுவன மகிமையின் மகத்துவத்தை அறிய வேண்டும். அதாவது தன்னை மகானாக மாற்ற வேண்டும். நல்லது. யாரெல்லாம் வந்து இருக்கிறீர்களோ நீங்கள் எல்லோரும் யோகி ஜீவனை, ஞானமுள்ள ஆத்மாவின் ஜீவனை அனுபவம் செய்து கொண்டு இருக்கிறீர்கள். இப்போது முதல் டர்னில் இந்த சீசன் முழுவதும் சந்துஷ்ட மணியாக இருக்க வேண்டும் என்று இந்த சீசனுக்கு விசேஷ கவனம் கொடுக்கப்பட்டது. அப்படி ஆக மட்டும் கூடாது, பிறரையும் மாற்ற வேண்டும். கூடவே இப்போது நேரத்திற்கு தக்கபடி எப்போது வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம். எப்போது நடக்கும் என்று கேள்வி கேட்காதீர்கள். 1 வருடத்தில் நடக்கலாம், 6 மாதத்தில் நடக்கலாம், திடீரென எது வேண்டுமானாலும் எந்த நேரம் வேண்டுமானாலும் நடக்கலாம். எனவே உங்கள் நினைவின் சொச்சு மிக பவர்ஃபுல்லாக்குங்கள். நொடியில் சொச்சை ஆன் செய்து அனுபவத்தின் சொரூபமாக மாற்றுங்கள். சொச்சு லூஸாக இருந்தால் அடிக்கடி ஆன் ஆப் செய்ய நேரிடும். மேலும் சரி செய்வதற்கு நேரம் பிடிக்கும். ஆனால் நொடியில் சுயமரியாதையும் சுயராட்சிய அதிகாரியின் சொச்சு ஆன் செய்யுங்கள். அகநோக்கிலிருந்து அனுபவம் செய்து கொண்டே செல்லுங்கள். அனுபவங்களின் கடலில் மூழ்கிவிடுங்கள். அனுபவத்தின் அத்தாரிட்டியை எந்த அத்தாரிட்டியையும் வெற்றி பெற முடியாது. என்ன செய்ய வேண்டும் என்பது புரிந்ததா? பாப்தாதா சைகை காட்டுகிறார். எனினும் எப்போது 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 என்று காத்து இருக்காதீர்கள். இப்போதே செய்யுங்கள். எவரடியாக இருங்கள். நொடியில் நினைவின் சுவிட்ச் ஆன் செய்ய முடியுமா? சூழ்நிலை எப்படி இருந்தாலும், பிரச்சனை எப்படி இருந்தாலும் நினைவே சுவிட்ச் ஆன் செய்யுங்கள். இந்த பயிற்சி செய்யுங்கள். ஏனென்றால் ஃபைனல் பேப்பர் நொடியில் நடக்க வேண்டும். நிமிடம் கூட கிடையாது. யோசனை செய்பவர்கள் பாஸ் ஆக முடியாது. அனுபவம் உடையவர்கள் பாஸ் ஆவார்கள். அதனால் இப்போது நொடியில் அனைவரும் நான் பரந்தாம நிவாசி சிரேஷ்ட ஆத்மா என்ற சொச்சு ஆன் செய்யுங்கள். வேறு எந்த நினைவும் இருக்கக்கூடாது. புத்தியில் எந்த தடுமாற்றமும் இருக்கக்கூடாது. ஆடாமல் இருக்க வேண்டும். நல்லது. நாலாபுறங்களிலும் உள்ள உயர்ந்த சுயமரியாதையில் இருக்கும் அனுபவி ஆத்மாக்களுக்கு சதா ஒவ்வொரு பாடத்தையும் அனுபவத்தில் கொண்டு வருபவர்களுக்கு, சதா யோகி வாழ்வில் நடக்கும் நிரந்தர யோகி ஆத்மாக்களுக்கு, சதா உங்கள் விசேஷ பாக்கியத்தை ஒவ்வொரு கர்மத்திலும் எமர்ஜி சொரூபத்தில் வைக்கும் கோடியில் சிலரிலும் சில விசேஷ ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. தாதியோடு
எல்லோரும் ஊக்க உற்சாகத்தோடு கொண்டு வரும் நல்ல நல்ல காரியத்தை செய்து கொண்டு இருக்கிறீர்கள். கோடி என்ன, முழு உலகில் உள்ள அனைத்து ஆத்மாக்களுக்கும் செய்தி கிடைக்க வேண்டும். ஆகா பிரபு என்ன என்று சொல்வார்கள் தானே. ஆகா பிரபு என்று சொல்வதற்கு தயார் செய்ய வேண்டும் தானே. இவர்களும் ஒத்துழைப்பு கொடுக்கிறார்கள், நன்றாக இருக்கிறது. மதுவனத்தை பராமரிக்கிறார்கள், நல்ல ஒத்துழைக்கும் குறுப்பு கிடைத்திருக்கிறது. ஒவ்வொருவருக்கும் விசேஷம் இருக்கிறது. ஆயுள் எவ்வளவுதான் அதிகமானாலும் ஆதி ரத்தனங்களின் பிரபாவம் ஏற்படுகிறது. புத்தம் புதியவர்களும் முன்னேறி கொண்டு இருக்கிறார்கள். எனினும் ஆதி ரத்தினங்களின் பாலனை சிறப்பாக இருக்கிறது. அதனால் குரூப் நன்றாக இருக்கிறது. வரதானம்: தடைகள் தாக்காத மினுமினுக்கும் பரிஸ்தா ஆடை அணிந்து சதா விக்ன விநாசகராகுக. தனக்கும் மற்ற எல்லோருக்கும் விக்ன விநாசகர் ஆவதற்காக கேள்விக்குறிக்கு விடை கொடுக்க வேண்டும். மேலும் முற்றுப்புள்ளி மூலமாக அனைத்து சக்திகளின் புல் ஸ்டாக் வைக்க வேண்டும். சதா தடைகள் தாக்காத மினுமினுக்கும் பரிஸ்தா ஆடை அணிந்து இருக்க வேண்டும். மண்ணால் செய்த ஆடையே அணியக்கூடாது. கூடவே அனைத்து குணங்களின் நகைகளால் அலங்கரிக்கப்பட்டு இருக்க வேண்டும். சதா 8 சக்திகளின் ஆயுதங்களோடு முழுமையாக மூர்த்தியாக இருக்க வேண்டும். மேலும் தாமரை மலரின் ஆசனத்தில் உங்கள் உயர்ந்த வாழ்வின் கால்களை வைக்க வேண்டும். ஸ்லோகன்: பயிற்சியின் மீது முழுமையாக கவனம் கொடுங்கள். பயிற்சியின் மீது முழுமையாக கவனம் கொடுங்கள். அப்போது முதல் டிவிஷனில் நம்பர் வந்துவிடும். உங்கள் சக்திசாலி மனதின் மூலமாக சகாஸ் கொடுக்கும் சேவை செய்யுங்கள். வார்த்தை சேவை எப்படி இயல்பாக மாறிவிட்டதோ அப்படி மன்சா சேவையும் கூடவே இயல்பாக இருக்க வேண்டும். வார்த்தையோடு சேர்ந்து மன சேவையும் செய்து கொண்டே இருங்கள். அப்போது நீங்கள் குறைவாக பேசினால் போதும். பேசுவதற்கு என்ன சக்தியை செலவழிக்க வேண்டுமோ அது மன்சா சேவையின் ஒத்துழைப்பால் ஈடு செய்யப்படும். மேலும் மனதின் சக்திசாலி சேவை வெற்றியை அதிகமாக அனுபவம் செய்ய வைக்கும். தேங்க்ஸ் பாபா. ஓம் சாந்தி.